சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்பமனு கொடுக்கலாம் என்று அந்த கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மொத்தமாக 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை முதற்கட்டமாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அதிமுக நிர்வாகிகள் பலரும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மீண்டும் 4 நாட்கள், அதாவது 28ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை மீண்டும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி என சேர்த்து மொத்தமாக 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக அதிமுக தலைமை கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் ஆர்வமாக விருப்ப மனு பெற்றது 2,187 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரவர்கள் தங்களுக்கு வேட்பு மனுக்கள் பெற்றது 7,988 விருப்ப மனுக்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருப்ப மனு கட்டணத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கு 15,000 ரூபாயும், புதுச்சேரியிலே போட்டியிடுபவர்கள் 5,000 ரூபாயும் கொடுத்து இந்த விண்ணப்ப கட்டணத்தை பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது சுமார் 8,300 பேர் விருப்ப மனுக்களை பெற்றிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 2,000 கூடி 10,000க்கும் மேற்பட்டோர் அந்த விருப்ப மனுக்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த விருப்ப மனுக்களை கொடுத்தவர்கள் இனி அந்த படிவங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு தகுதியான நபர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். அந்த நேர்காணலின் அடிப்படையிலே அதிமுகவில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த சீட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுக தேர்தல் பணிகளை வேகமாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் விண்ணப்ப விநியோகம் நிறைவு பெற்று அடுத்த கட்ட பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.